கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகி அடியேன் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர். உங்களை அவர் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். தேவ ஆலோசனைக்காக இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாய் யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். இன்றைய தேவ ஆலோசனை தலைப்பு பிள்ளைகளுக்காக மன்றாடுங்கள். பிள்ளைகளுக்காக மன்றாடுங்கள். அதாவது, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இதயத்திலே தூசித்திருப்பார் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்திருந்து தகன பலிகளை செலுத்துவான். பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய பாவ மன்னிப்புக்காக பரிசெலுத்துகிற ஒரு தகப்பன், பிள்ளைகளுடைய பாவத்திற்காக, பாவ மன்னிப்புக்காக தேவனிடத்தில் மன்றாடுகிற ஒரு தகப்பன் தான் யோபு. ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும், கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். தன் பிள்ளைகளை உற்று கவனித்து அந்த பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்திலே மன்றாடுகிற ஒரு குணம் இருக்க வேண்டும். இன்றைய சமுதாயத்திலே, இன்றைய காலகட்டத்திலே பிள்ளைகளை ஆவிக்குரிய வழியிலே கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனைகள் இருக்கிற பெற்றோர்கள் குறைவாக இருக்கிறார்கள். பிள்ளைகளை தவறான பாதையிலே செல்ல விடாமல் தேவ சமூகத்தில் இருந்து தேவனிடத்திலே மன்றாடி ஜெபித்து பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று பொறுப்பெடுக்கிற பெற்றோர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அநேகருடைய வேலைப்பளு அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. வேலைப்பளு இல்லாமல் இருந்தாலும் பெற்றோர்கள் தங்கள் நேரத்தை தேவையில்லாத வேறு காரியங்களுக்கு செலவிடுகிறது ஒரு காரணமாக இருக்கிறது. ஏதோ பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு போடணும், முடிஞ்சால் படிக்க வைக்கணும், ஏதோ ஒரு திருமணத்தை செய்து வைக்கணும் அப்படின்னு அநேக பெற்றோர்கள் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மைகளை காட்டிலும், உலக பிரகாரமாய் பிள்ளைகள் உயர்வதற்கு வழிகாட்டுவதை காட்டிலும், அதற்காக பிரயாசம் எடுப்பதை காட்டிலும், பிள்ளைகள் பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக, பரிசுத்தம் அடைவதற்காக பெற்றோர்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். பாருங்க, லூக்கா சுவிசேஷத்தில் 23 அதிகாரத்தில் 27, 28 வசனங்களை வாசிக்கும்போது, திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இயேசு கல்வாரியிலே சிலுவையில் அடிக்கப்படுவதற்காய் கொண்டு போகிறார். இப்பொழுது அவர் ஓடிச்ச நாட்களில் நன்மை பெற்ற அநேகர் பின்னாலே அழுது கொண்டே போகிறாங்க. குறிப்பாக அநேக ஸ்திரீகள் அழுகிறார்கள். இப்படி எங்கள் ஆண்டவருக்கு வந்துவிட்டதே, கயவர்கள் பிடித்து கொடுமைப்படுத்தி கொலை செய்வதற்கு கொண்டு போகிறான்னு சொல்லி அழுதுகிட்டே போகிறாங்க. இயேசு அப்போது சொல்கிறாரு, எனக்காக நீங்கள் அழாதீங்க, நீங்கள் போய் உங்களுக்காக அழணும், உங்கள் பிள்ளைகளுக்காக அழணும். அப்படின்னா நீங்கள் அழுது புலம்பி உங்களுக்காக ஜெபிக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணுங்கிறது அந்த இடத்துலையும் சொல்லி கொடுக்குறாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க.
உங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பரிசுத்தத்துக்காக, உங்கள் பாதுகாப்புக்காக, உங்கள் சமாதானத்துக்காக, உங்கள் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதே போல் உங்கள் பிள்ளைகள் மேலேயும் கவனம் செலுத்தி நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆண்டவருடைய பாரத்தை பாருங்க, இயேசப்பாவுடைய பாரத்தை பாருங்க. தேவ பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் பிள்ளைகளை இந்த பூமியில் கொடுத்திருந்தா அந்த பிள்ளைகளுக்காக நம்ம அழுது ஜெபிக்கணும். அதில் முதலாவது பெற்றோர்களுடைய பொறுப்பு என்னன்னா, பெற்றோர்கள் கர்த்தருக்குள்ளே வரணும். முதல் படி. பிள்ளைகள் நமக்கு கர்த்தர் கொடுத்திருந்தாருன்னா அந்த பிள்ளைகள் நல் வழியில் வருவதற்கு நாம் கர்த்தருக்குள்ளே வரணும். நீங்கள் நல்லா பாருங்கள், யோபு பிள்ளைகள் ஏதாவது பாவம் செய்திருப்பார்களோ என்று அந்த பிள்ளைகளுக்காக பாவ நிவாரண பலி செலுத்துகிறார். ஆனால் யோபுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அவர் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனிதனாகத்தான் இருக்கிறார். அப்படி இருந்து தான் பிள்ளைகளுக்காக மன்றாடுறாரு. பெற்றோர்கள் மனம் திரும்பணும். பெற்றோர்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி கர்த்தருக்குள்ள முதல் வரணும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நிறைய குடும்பங்களில் பெற்றோர்கள் மனம் திரும்புவதில்லை, பாவத்தை விடுவதில்லை, பரிசுத்தமாவதில்லை, ஆண்டவரை குறித்த பயம் இல்லை, தீமை செய்கிற குணம் மாறவில்லை. அதுதான் பிரச்சனை. ஏன்னா துன்மார்க்க ஜீவிதம், அசுத்த ஜீவிதம் பெற்றோர்களுக்குள்ளே இருக்கும் பொழுதே அது பிள்ளைகளை தாக்க ஆரம்பிக்கும். பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரையிலும் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தாவீது ஒரு இடத்திலே சங்கீதத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார், நீதிமான்கள் கைவிடப்பட்டதையும் அவர்கள் சன்னதி ஒரு துண்டு அப்பத்திற்காக இறந்து திரிவதையும் நான் காணவில்லைன்னு சொல்கிறார். அப்படின்னா தேவனுக்குள்ள பயந்து வாழ்கிற ஒரு மனிதனுடைய பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு கூட அலைந்து தெரிய மாட்டாங்களாம். அப்படின்னா ஆண்டவருடைய கண்கள் அவர்கள் மேல் கவனமாக இருக்கும். அதனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு பெற்றோர்கள் கண்டிப்பாக கர்த்தருக்குள்ளே வரணும். பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஞானஸ்தானம் எடுத்து பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்தன் வரத்தை பெற்று ஆண்டவருக்குன்னு வாழுகிற ஒரு அனுபவம் கண்டிப்பாக வேணும். தினமும் வேதம் வாசிக்கணும், முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும், நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போய் போதனைகளை கேட்கணும். அப்படி அதை கேட்டு நம்ம வளர ஆரம்பிச்சோன்னா நம்ம சந்ததிகளை கர்த்தர் கை தூக்கி எடுப்பார். முதல் படி. 2வது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியாக வாழணும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பெற்றோர்களுக்கு முன்பாக சாட்சியாய் வாழணும். அதாவது பில்லி கிரஹாம் அவர்களுடைய மகனிடத்தில் ஒரு பேட்டி கேட்டார்கள். நீங்கள் எப்படி கர்த்தருக்குள் வந்தீர்கள்? எப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு வாஞ்சை உண்டானது? யார் உங்களுக்கு ஊழியத்திலே ஒரு மாடலாக இருந்தார்கள் என்று கேட்ட பொழுது அந்த பில்லி கிரஹாமுடைய மகன் கொடுத்த ஒரு சாட்சி, எங்கள் அப்பா எப்படி ஃபுல் பீட்டில் பலிபீடத்தில் நின்று பிரசங்கிக்கிறாரோ அதே போல் அவருடைய ரியல் லைஃப்பில் இருப்பார். வீட்டிலும் அப்படித்தான் அவர் இருப்பார். அவருடைய வாழ்க்கை, அந்த அவருடைய வாழ்க்கையின் முன்னோடியான காரியங்கள் என் வாழ்க்கையை தொட்டது. அதை பார்த்து நானாகவே கர்த்தருக்குள் வந்தேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நான் அர்ப்பணித்தேன் என்று ஒரு சாட்சியிலே அவர் சொல்லியிருந்தார். புரிந்து கொண்டீர்களா? இதே போல தான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு முன்னோடியாக, ஜெபத்தில் முன்னோடியாக, வேதம் வாசிப்பில் முன்னோடியாக, பரிசுத்தத்தில் முன்னோடியாக, கொடுக்கிற விஷயத்தில் முன்னோடியாக, தாழ்மையாக இருக்கிற காரியத்தில் முன்னோடியாக,
மற்றவங்களை உபசரிக்கிற காரியத்தில் முன்னோடியாக, மற்றவர்களை குறை சொல்லாமல் இருக்கிற காரியத்தில் முன்னோடியாக நம்ம இருந்தேன்னா நம்ம பிள்ளைகளோ அதை பார்த்து அதன்படி கண்டிப்பாக கொஞ்சம் காரியமாவது அவங்க பின்பற்றுவாங்க. புரிந்து கொண்டீர்களா? கண்டிப்பாக பின்பற்றுவாங்க. அதற்கு பெற்றோர்கள் ஒரு சாட்சியாக, ஒரு முன்மாதிரியாக கண்டிப்பாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. அவங்க நினைக்கிறாங்க, நம்ம தான் தப்பு பண்ணுறோம், நம்ம கெட்டு போயிட்டோம், நம்ம பிள்ளைங்களை திருத்தணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம வாழ்ந்து காட்டணும். ஒரு வாத்தியார் ஸ்கூலில் பாடம் எடுக்கும்போது சிகரெட்டு பிடிக்கக்கூடாதுன்னு பிள்ளைகள்கிட்ட சொன்னாருன்னா, பிள்ளைகளுடைய கண்களுக்கு முன்பாக அவர் சிகரெட்டு ஒரு நாளும் பிடிக்கக்கூடாது. ஸ்கூலில் வைத்தோ வெளியோ அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல பொது இடத்துலையோ பிள்ளைங்க போகும்போது, சார் ஸ்கூலில் சிகரெட்டு பிடிக்கணும்னு சொன்னார், யாரும் குடிக்கக்கூடாது. ஆனால் அவர் அங்கே சிகரெட்டு பிடிச்சிருந்தாருன்னா அது நல்லா இருக்காது. ஆனால் அதே நேரம் அவர் வாழ்க்கையில் சிகரெட்டே பிடிக்காதவராய், அதில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டுகிறவராய் இருந்தால் அந்த பிள்ளைகள் அதற்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. புரிந்து கொண்டிடலாம். இப்போ ஒரு தகப்பன், நான் குடிக்கிறேன், நீ குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது சரியான காரியம் இல்லைல்ல. இல்லைப்பா, நான் குடிக்கலப்பா, நீ குடிக்காத, நான் வாழ்கிறேன், அதே போல் வாழப்பா அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு காரியம் இருக்குது. சரியா? அதனால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை கண்டிப்பாக அது அவசியமானது. சில வீடுகளில், சில குடும்பத்தில் பெற்றோர்களை பிள்ளைகள் மதிக்காமல் இருப்பதற்கு காரணம், பிள்ளைகளுக்கு முன்பாக பெற்றோர்கள் நடக்க வேண்டிய விதத்திலே சரியாக நடக்காதது. அதனால் பிள்ளைகள் சில குடும்பங்களிலே கொடுக்க வேண்டிய கனத்தை மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறத கண்டிப்பாக பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தாய் தகப்பனாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை விட்டு வெளியே வந்துடுங்க. பிள்ளைகளுக்கு முன்பாக பிள்ளைகள் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கட்டும். அப்படி நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும். மூன்றாவது, அதாவது முதல்ல நம்ம கர்த்தருக்குள்ளே வரணும். ரெண்டாவது, பிள்ளைகளுக்கு முன்பு சாட்சியாக வாழணும். மூன்றாவது என்னென்னா, பெற்றோர்கள் மணிக்கணக்காய், நாள் கணக்காய் மற்றும் உபவாசித்தும் கண் விழித்தும் ஜெபிக்கணும் பிள்ளைகளுக்காக. பிள்ளைங்க சில வேளையில் நம்ம கர்த்தருக்குள்ளே வந்தாலும், நம்ம நற்சாட்சியாக பிள்ளைகள் முன்னர் வாழ்ந்தாலும் பிள்ளைங்க கெட்டு போவாங்க. ஏன்னா உலகம் அப்படிப்பட்ட உலகம். போகலாம். இன்றைக்குள்ள மீடியாவுடைய வளர்ச்சி, அப்புறம் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிற இடத்துல உள்ள பழக்க வழக்கம், கல்லூரிக்கு போகும்போது அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உலகத்துக்குள்ளே இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு பள்ளிக்கூடத்திலே பாடம் நடத்துகிற ஒரு ஆசிரியர் சொல்கிறாங்களா, நான் லவ் மேரேஜ் தான் பண்ணினேன், அது தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்களா. அப்போ பாருங்கள், இதே மாதிரி சில தவறான காரியங்களும் தவறான அணுகுமுறைகளும் பழக்க வழக்கங்களும் நண்பர்களும் வந்துடுவாங்க. அப்போ பிள்ளைகள் கெட்டு போவாங்க. இப்போது எல்லா இடத்துலையும் பிள்ளைகளை நம்ம போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. எவ்வளோதான் புத்தி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ணினேன்னா, ஏசப்பா எங்கள் பிள்ளைகளை தவறான பாதையில் அனுமதிக்கக்கூடாது, தவறான காரியத்தை செய்யக்கூடாது, தவறானவங்கள்ட்ட பழகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. நீங்கள் எங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க, நீங்கள் எங்கள் பிள்ளைகளை கவனித்து கொள்ளுங்க, உம்முடைய வல்லமையை அனுப்புங்க, உம்முடைய சேனையை அனுப்புங்க, உம்முடைய தூதர்களை அனுப்புங்க, உம்முடைய கரத்தில் மூடி மறைத்து கொள்ளுங்க, தவறான பழக்கங்களெல்லாம் துண்டித்து போடுங்க இப்படின்னு சும்மா சொல்லிட்டு போனால் முடியாது. நான் அதாவது சொல்லணும், ஒரு நாள் ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில மணி நேரம் ஜெபிக்கணும். ஒவ்வொரு வாரத்திலும் ஜெபிக்கணும், மாதம் தோறும் ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்காக ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது உபவாசந்து ஜெபிக்கணும், இரவு கண் விழித்து ஜெபிக்கணும். இந்த மாதிரி பெற்றோர்கள் பொறுப்படுத்தி தேவனிடத்தில் மன்றாடினா, ஜெபித்தா கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அந்த பிள்ளைகளை நல்வழியில் நடத்துவார். புரிந்து கொண்டீர்களா? அதாவது மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். நம்முடைய முயற்சினால் செய்ய முடியாததை, அதாவது ஞானத்தினால் செய்ய முடியாததை, பணத்தினால் செய்ய முடியாததை ஜெபத்தினால் செய்ய முடியும். ஏன்னா ஜெபத்தை கேட்குறோம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். புரிந்து கொண்டீர்களா? அப்போ பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்யணும்? மன்றாடணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும்.
அதை ஒரு நாளும் மறக்காதீங்க. பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருந்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட நீங்கள் உங்களை அர்ப்பணித்து உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பிள்ளைகளுக்காக கர்த்தருக்குள்ளே வாருங்க. பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியாக வாழுங்க. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிரியை செய்வார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. பிள்ளைகளுக்காக மன்றாடுங்கள் என்ற தலைப்பில் யோபு தன் பிள்ளைகளுக்காக செய்த காரியத்தை முன்மாதிரியாய் வைத்து நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்ட பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பிள்ளைகள் மேல் கவனம் செலுத்தி உம்முடைய பாதத்திலே தங்களை அர்ப்பணித்து அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க கிருபை தாரும். பிள்ளைகளை எல்லாம் கர்த்தருக்குள்ளே கொண்டு வரும். எல்லா குடும்பத்திலும் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.